அதுல 10வது வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராம் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. பெரிய செய்தி ஒன்றும் நம்ம பார்க்க போறதில்லை, ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான். ஆகவே எல்லாரும் கவனமா கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னைக்கு எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், தேவ சமூகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவ சமூகம். தேவ சமூகம். யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறார். வானம் திறக்குது, ஒரு ஏணி பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து அது வானத்தின் நுனியை தொற்ற அளவுக்கு ஒரு ஏணி வைக்கப்படுது. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறாங்க. அதுக்கு மேல கர்த்தர் நின்று யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த ஸ்தலத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்பொழுது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகம் என்பது என்னன்னா, அது ஒரு தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. அது தேவனுடைய வீடு. நல்ல கவனிங்க. இந்த தேவ சமூகத்தை குறிச்சு, இந்த கர்த்தருடைய வீட்டை குறிச்சு, பெத்தேலை குறிச்சு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் நேசித்தார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றார், நீ என் சிநேகிதன் சொல்றார். ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் பெத்தேலை தரிசனத்துல காட்டல. ஈசாக்கு பலிபீடத்தில் ஏற்றப்பட்டவர். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் தேவ ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா ஈசாக்குக்கும் பெத்தேலை கர்த்தர் காட்டவில்லை. யாக்கோபுக்கு தான் கர்த்தர் பெத்தேலை காட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் யாக்கோபுக்கு மட்டும் கர்த்தர் பெத்தேலை காட்டினார் அப்படின்னா, யாக்கோபு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான் அப்படின்னா, துரத்தப்பட்ட மனுஷனா இருந்தான். ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? துரத்தப்பட்ட மனுஷர்களுக்கு நான் இருந்தான். இவன் துரத்தப்பட்ட மனுஷனா இருந்ததுனால ஆண்டவர் தன்னுடைய வீட்டை யாக்கோபு காட்டினாரு. சிஸ்டர், பிரதர், இது நல்லா கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் துரத்தப்படல எங்கேயும், ஈசாக்கு எங்கேயும் துரத்தப்படல. ஆனா யாக்கோபு தன் தவறினால் துரத்தப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க.
யாக்கோபு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு மெயின் காரணமே யாரு? ரெபேக்கா, அவங்க அம்மா தான். அவங்க அம்மா தான் சும்மா இருந்தவன, வாப்பா உன் ஏசாவுக்கு அவங்க அப்பா ஆசீர்வாதம் கொடுக்க போறாராமா, நீ வான்னு சொல்லி சமைச்சு ஏசாவுடைய ட்ரெஸ் ரெடி பண்ணி அதை போட்டு விட்டு பிளான் பண்ணது யாரு? அவங்க அம்மா. ஆனா இவ்வளவும் பண்ண அவங்க அம்மா கடைசியில ஏசா யாக்கோபு கொல்ல வர்றப்போ யாக்கோபு கிட்ட ரெபேக்கா என்ன சொல்றாரு பாருங்க, நீ இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு, நீ இங்க இருந்தன்னா உனக்கு கொன்றுவாம அப்படின்னு சொல்லி கை கழுவி விட்டுட்டான். அலையிலே சொல்லுங்க பாருங்க. நல்ல கவனிங்க சிஸ்டர், ரொம்ப முக்கியம். சில பேர் உங்க கூடவே இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குற மாதிரியே தெரியும், நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ உங்களை கை கழுவி விட்டுருவாங்க. அது உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், பிரச்சனைன்னு வர்றப்போ துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது யாரும் உங்க கூட நிற்க மாட்டாங்க, யாரும் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க, யாரும் என் பக்கத்துக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யார் உன்னை துரத்தி விட்டாலும், யாருடைய வீட்டு வாசலை உனக்கு எதிராக அடைத்து போட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வீடு உனக்காகவும் எனக்காகவும் எப்பவும் திறந்தே இருக்கிறது. அதையே சொல்லுங்க பாருங்க. யாக்கோபு துரத்தப்படுகிற வரைக்கும் யாக்கோபுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருந்துச்சுங்க. யாக்கோபுக்கு நல்ல அப்பா இருந்தாருங்க, நல்ல அம்மா இருந்தாங்க, நல்ல அண்ணன் இருந்தாங்க, நல்ல வேலைக்காரங்க, பெரிய பணக்கார வீட்டு பையன் யாக்கோபு. ஆனா அதே யாக்கோபு துரத்தப்பட்ட பொழுது அந்த சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு பாருங்க. யாருமே இல்லாத ஒரு மனுஷனா மாறிட்டான். ஹலோ, நான் பேசுறது புரியுதா? யாருமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய வீட்டை காட்டினார். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? நாம இந்த இடத்தை எப்படி பார்க்கிறோம், இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு சர்ச்சை பார்க்கறீங்களா, இல்லை இது அப்பாவுடைய வீடா பார்க்கறீங்களா? ஆமென் சொல்லுங்க பாருங்க. யாரெல்லாம் அந்த சர்ச்சை பார்ப்பாங்க தெரியுமா? இது நாம் சர்ச்சைங்கிறது என்ன? வாரத்துக்கு ஒருக்க கூடுறது தான் சர்ச்சை. சர்ச்சைக்கு வரவங்க வாரத்துக்கு ஒருக்கு தான் வருவாங்க, உண்மைதானே? வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் கூடி ஆராதிக்கிறதா சபை. அப்போ சபையா பார்த்தா இது வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வருவேன். அவருடைய வீடா பார்த்தேன்னா இங்க வராம இருக்கவே மாட்டேன். அலையில சொல்லுங்க பாருங்க. நான் பேசுறது புரியுதா? புரியுதா சார்? துரத்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அவருடைய சமூகம் என்னன்னு. இது சர்ச் இல்ல, இது அவருடைய சமூகம். சபை நிறைய இருக்கு உலகத்துல, பெரிய பெரிய சபையெல்லாம் இருக்கு, பிரம்மாண்டமான சபையெல்லாம் இருக்கு. சபையா நீங்க ஒரு கட்டடத்தை பார்த்தீங்கன்னா சபையா தான் தெரியும். தேவ சமூகமா பாருங்க. நீங்க தேவ சமூகமா எப்ப தெரியுமா அவருடைய ஆலயத்தை பார்க்க முடியும்? எப்ப யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை வருதோ அன்னைக்கு தான் இது அப்பாவுடைய வீடா உங்களுக்கு தெரியும். அலையில சொல்லுங்க பாருங்க. நான் பேசுறது பேருக்கு புரியுது? யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. யாக்கோபு யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இல்லாதவங்க போல இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்தும் இல்லாத அனாத மாதிரி யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு தூங்குறான். அங்கதான் கர்த்தர் என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டை கட்ட. எல்லாரும் நீ துரத்தலாம் யாக்கோபு, நீ வேண்டான்னு சொன்ன யாக்கோபு, ஆனா ஆண்டுடைய வீடு உனக்காக எப்பவும் திறந்திருக்குது யாக்கோபு. எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பலாம் யாக்கோபு, ஆனா கர்த்தருடைய வீடு உனக்காக இருக்கு யாக்கோபு. யார் உன்னை தள்ளினாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எத்தனை பேர் சபையா பார்க்குறீங்க, எத்தனை பேருடைய சமூகமா பார்க்குறீங்க? எனக்கு இதுதான் சமூகம், எனக்கு இந்த இடத்தை விட்ட வேற இடம் கிடையாது. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியும் சிஸ்டர், என்னால சொல்ல முடியும். என்னுடைய சின்ன வயசுல இந்த பிசிக்கு ப்ராப்ளத்துல நான் பயங்கரமான போராட்டத்துக்குள்ள போயிருக்கேன். பயங்கரமான போராட்டம். அது பார்த்தீங்கன்னா அந்த பிசி என்னுடைய ஒரு 7 வயசு 6 வயசு 7 வயசு இந்த டைம்லேருந்தே எனக்கு அதனுடைய ட்ரபிள், அதனுடைய உபத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் வரப்போ அந்த சவுண்ட் உள்ளுக்குள்ள இருந்து வரும், கர்ரு முர்ரு கர்ரு முர்ரு அப்படின்ட்டு
அந்த ஒரு சவுண்டு வருங்க சின்ன வயசுல. அப்ப என்னுடைய சவுண்ட் வந்துச்சுன்னா மெதுவாக வராது, ரொம்ப சவுண்டு வரும். அப்ப என்னுடைய தகப்பனும் தாயை குறித்து நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்க எனக்கு அலையாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. அழுதுருக்குறாங்க, அழுதுருக்குறாங்க. ஒரு நாள் என்னுடைய அப்பா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அப்போ நான் நைட்டு வீசிங் வந்துருச்சு, ரொம்ப சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்றேன்னா, நான் சவுண்டா வீசிங் எடுத்துட்டேன்னா என் அப்பா அம்மா எழுந்திரிச்சிருவாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்றேன். அந்த சவுண்ட் எப்படியா அடக்கிடணும் அப்படியே மூச்சு அப்படி கட்டி பிடிச்சவே முயற்சி பண்ணாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல. மறுபடியும் அந்த சவுண்ட் பயங்கரமா நெஞ்சு தூக்கி தூக்கி அடிக்கும். அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்த ஒரு நாள்ல என்னுடைய பாட்டி இருக்கிறாங்க. அவங்க பாட்டி ஒரு டைம், எனக்கு ஒரு தங்கச்சி முறை தான், ஒரு குழந்தை. அப்போ நானே சின்ன பையன், 6-7 வயசு இருக்கு. அந்த பிள்ளை ரொம்ப சின்ன. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி தூக்கிறதுக்கு போகிறேன். அப்போ பாட்டி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்னன்னா இன்னைக்கு அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் தொடாதடா, நீ தொட்டேன்னா அவளுக்கு சளி பிடிச்சிட்டோம் அப்படின்னா. இந்த வார்த்தையை கேட்டதுமே நான் உடஞ்சிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல, கஷ்டமாயிடுச்சு. இந்த வார்த்தை ரொம்ப உடச்சிருச்சு. அப்படியே அந்த சின்ன வயசுல போய் ஆண்டவர் வீட்டுல, அதாவது சபை பக்கத்திலே சபையில போய் உட்கார்ந்து அழுது, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் என்ன படைச்சிங்க, என்னை பேசாம நீங்க கருவிலையே கொண்டிருக்கலாம்ல, நான் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைல்ல, ஏன் என்ன படைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து கடைசியா ஒன்னே ஒன்று சொன்னேன். இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு நீங்க தான் அப்பா ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் அம்மா ஆண்டவரே, என்னை யாருக்குமே பிடிக்காது ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமான ஆண்டவரே, என் லைஃப் இவ்வளவுதான் ஆண்டவரே சொல்லி அழுதேன். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு சாட்சியா சொல்ல முடியும். என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சாட்சியா அவங்க நிற்க வச்சு என்னால் சொல்ல முடியும் பயபக்தியோட. நான் அதிகமாக சபையில தான் நேரத்தை செலவு பண்ணுவேன். ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அதுதான் வீடு. ஆண்டவர்கிட்டே இருப்பேன். யாரும் என்னை பார்த்தாலே எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடும், தாழ்வு மனப்பான்மை. எவ்வளோ இல்லை, அவங்க நம்ம தப்பாக தான் நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையாலுமே இந்த சபை தான் என் அப்பா வீடு. ஆமென் சொல்லுங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நல்ல கவனிக்க, இந்த உலகத்துல துரத்தப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, துரத்தப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உலகம் நல்லா ஏற்றுப்போம். நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, உங்க பட்சமா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை வரப்போ நீங்க தனியா நிற்பீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல ஏசப்பாவுடைய வீடு மட்டும்தான் நமக்கு ஒரு ஆறுதல் தருகிற ஒரு இடமா இருக்குதே தவிர வேற எங்கேயுமே நமக்கு ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மாதிரி அதை உணர்ந்திருக்கிற உங்க அப்பா வீடு எதுனா, எனக்கு என் அப்பா வீடு சபதம். இங்கதான் என் அப்பா வீடு. இந்த சர்ச்சை நம்ம பார்க்கறதே கிடையாது. எப்பவுமே இங்கதான் ஆண்டோட சமூகத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டோட எனக்கு கோவம் வந்தாலும் இங்கதான் வருவேன், அழுதாலும் இங்கதான் வருவேன், சிரிச்சாலும் இங்கதான் வருவேன், எப்பவுமே இங்கதான் இருப்பேன். ஏன்னா இது என் அப்பா வீடு. அதே சொல்லுங்க. இன்னைக்கு நான் இது ஏன் சொல்றேன்னா, யாக்கோபை போல யாரெல்லாம் இன்னைக்கு தோத்து போய் துரத்தப்பட்டு ஒருவேளை இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாரும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கலாம், ஆனா அவர் சமூகத்துல மட்டும் கர்த்தர் யாரையுமே வேண்டாம்னு சொல்றதே இல்லை. எல்லாரும் அவர் நேசிக்கிறார், எல்லாருமே அவர் அன்பா இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல ஒரு வசனம் சொல்றது பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்க, தெரியும் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரயாணங்கள் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. பாருங்க, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடுகள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும்
தடைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடுகள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைகளான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அடைக்கலான் குருவி, தகைகளான் குருவி, இந்த குருவிகளை குறித்து வேதத்தில் பார்க்கிற பொழுது இந்த குருவிகள் அந்த நாட்கள்ல ரொம்ப சீப்பா கிடைக்கிற ஒரு குருவிகள். அதனாலதான் மத்தேயு புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்க முடியும். லூக்கா புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்க பார்த்தீங்கன்னா தெரியும். 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் நல்லா கவனிங்க. ரொம்ப சீப்பு. அந்த அடைக்கலான் குருவிங்கிறது எவ்வளவு சீப்புனா 2 காசு கொடுத்தீங்கன்னா 5 அடைக்கலான் குருவி. இந்த கொத்துமணி தலை கருவேப்பிலை நீங்க பாத்தீங்கன்னா சில கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அடைக்கலான் குருவிங்கிறது வந்து ரொம்ப சீப்பான ஒண்ணு, ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற ஒண்ணு. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி கிடைக்கும். அந்த அடைக்கலான் குருவி பேரு சொல்லி பாருங்க. அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன ஆகுது தெரியுமா? இந்த உலகத்திற்கு அடைக்கலான் குருவி ரொம்ப சீப்பா தெரிஞ்சாலும் அந்த அடைக்கலான் குருவிகளுக்கும் தேவன் எப்படி இருக்கிறார்னா அன்பு காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. 84 கர்த்தர் சொல்லுகிற சங்கீதம் 84 சொல்றாரு, வீடுகள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைகளான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்க கூடும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா இந்த உலகமே நம்மள வேண்டாம் தள்ளினாலும் அவர் சமூகத்தில் நம்மளை சேர்த்துக் கொள்வார். அடைக்கலான் குருவிக்கு எங்க கர்த்தர் வீட்டை கட்டினாரா? வீடுகள் அண்டையில ஒரு இடம். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே நம்ம எல்லாருக்கும் அற்பமா இருப்போம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. அப்படின்னா என்ன? ரொம்ப சீப்பா கிடைக்கும், ரொம்ப சாதாரணமா கிடைக்கும். அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமா கிடைக்கிறத யாராச்சும் மதிப்பாங்களா? யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அது பெருசா யோசிக்கவே மாட்டாங்க. அது பெருசா நம்ம வந்து பாருங்க, 1000 ரூபாய் காசு 1 ரூபாய் இருக்குது, நீங்க நம்ம எதை எடுப்போம்? 1000 ரூபாய் தான் போய் 1 ரூபாய் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி சீப்பா கிடைக்கிற ஒண்ணு இந்த உலகத்துல எப்பவுமே மதிப்பில்லாம இருக்கும். ஆனா அந்த சீப்பா இருக்கிற ஒண்ணை கூட கர்த்தர் நேசித்து தம்முடைய வீட்டுக்குள்ளாக அதற்கு ஒரு இடத்தை வச்சு அதை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியில ஒரே இடம் தான் சிஸ்டர், நிரந்தரமான ஒரு இடமா இருக்குது. அது என்ன தெரியுமா? அது என் அப்பா வீடு. என் அப்பா வீட்டுல யாரும் என்னை துரத்த முடியாது. யாக்கோப ஈசாக்குடைய வீட்டில இருந்து ஈசாக்கை கூட அனுப்பலாம். ஆனா யாக்கோப பெத்தேலில் இருந்து யாராலையும் அனுப்பவே முடியாது. காரணம், பெத்தேல் ஈசாக்குடைய வீடு அல்ல, பெத்தேல் கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க சீப்பா தெரிவிங்க. உங்களை எல்லாரும் அசட்ட பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கை, நீங்க நடக்கிற காரியங்கள், ஒருவேளை நீங்க செய்த தவறுகள் மூலமா கூட நீங்க இந்த உலகத்துக்கு ரொம்ப சீப்பா மாறிடுவீங்க. நீங்க சொல்ற யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எப்படி அடைக்கலான் குருவிக்கு கர்த்தர் ஒரு இடத்தை தம்முடைய சமூகத்தில் வைத்திருந்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் இந்த இடத்துல ஒரு இடத்தை கர்த்தர் வைத்து அவரை ஆராதிக்க தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இது எத்தனை பேர் உணர்ந்து நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, எத்தனை பேர் சிஸ்டர்? ஹalleluya, ஹalleluya. யோசிச்சு பாருங்க. சொந்த பந்தம் கூட வீட்டுக்கு முன்னாடி வந்தாலும் திரும்பி போயிடுவாங்க, திரும்பி கூட பார்க்காம போயிடுவாங்க. நம்ம நல்லா எல்லாம் நினைச்சுக்கிறீங்களே, யாரும் கிட்ட கூட வர மாட்டாங்க.
ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம சூழ்நிலைகளை எப்பவும் பார்க்கிறதே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கிறோம். இந்த உலகத்துல யார் வேண்டுமானாலும் நம்மை தூக்கி எறிந்து விடலாம், வேண்டாம் தள்ளி விடலாம். ஆனால் தேவ சமூகத்தில் மாத்திரம் கர்த்தர் யாரையும் வேண்டாம் என்று தள்ளுகிறதே இல்லை. அது அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவர்கள் ஒரு சாட்சியை சொன்னாங்க. நான் கேட்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஜெம்ஸ் அப்படிங்கிறதான ஒரு மிஷனரி ஊழியத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். பீகார்ல அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு சகோதரிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சான். அந்த தாய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிறந்த அந்த 2 நாள், ஒரு நாளோ 2 நாளோ ஆனா அந்த பெண் குழந்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தண்டவாளத்துல போய் அந்த குழந்தைய வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நடந்து வந்துட்டாங்க. அப்ப அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எப்படியோ கடவுளுடைய கிருபையில அந்த தண்டவாளத்துல இருந்து தவிர்ந்தோ எப்படியோ அந்த தண்டவாளத்துல இருந்து வெளியில வந்துருச்சு. ஆனா ட்ரெயின் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அந்த குழந்தைய ஒரு 4 தெருநாய்கள் பாத்தீங்கன்னா கடிக்கிறதுக்கு ஒரு 2 வயசு ஒரு 2 நாளும் 1 நாளும் ஆன ஒரு குழந்தை ஒரு கையை ஃபுல்லா கடிச்சு சாப்பிட்டுருச்சாங்க. அடுத்த கையை கடிக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து சத்தத்தை கேட்டு ஓடி அந்த நாயை புரட்டி விட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து ஜிஹெச்ல கொடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றப்போ அந்த செய்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அகஸ்டின் ஜெபகுமார் அப்ப போய் டாக்டர் கிட்ட எல்லாம் பார்த்து அந்த குழந்தை எப்படின்னு சொல்லி அதை பார்க்கிற பொழுது அதுக்கு ஒரு கை இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த குழந்தைக்கு பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைக்காக. கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மிஷன்ல அந்த கேம்ப்லயே வளர்ந்துச்சான். பிள்ளைகளோட பிள்ளைகளா அவருக்கு வளர்ந்துருக்கு. அப்போ வளர்ந்து இப்போ அது காலேஜுக்கு போகிறப்போ அந்த குழந்தை அந்த பெண் 12ஆம் இந்த அந்த காலேஜ்ல அவங்க காலேஜ்ல அந்த வர்ஷிப் எல்லாம் பண்றதுக்கு ஒரு லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப யார் நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி வச்சு அதை நல்லா பாடுறவங்க ப்ரேயரோட அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண் தமிழ்ல இந்த பாட்டு பாடினாங்களா, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாடி இன்னைக்கு அவங்க அந்த மிஷன் கேம்ப்ல வர்ஷிப் லீடரா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நான் இது ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல பெற்ற தாய் கூட தன்னுடைய பிள்ளை வேண்டாம் முதலிடுவாங்க. நீ ஆனா நீ எனக்கு பையன் தான் வேணும், புள்ள வேண்டாம், புள்ள பிறந்தா தூக்கி இருக்குது. நிறைய பேர் பாருங்க, கருப்பா இருக்குது பையன், கருப்பா இருக்கிற பையன் எனக்கு பிடிக்காது, இந்த பையன் அழகா இல்ல, இந்த பையன் வெண்டையா இருக்கிறான், இந்த பையன் குட்டையா இருக்கிறான், இந்த பையன் வெண்டையா இல்ல, இந்த பையன் கருப்பா இருக்கிறான். இப்படி பல விதத்துல நம்மள ரிஜெக்ட் பண்ற கூட்டம் நிறைய இருக்கு. உங்களுக்கு எனக்கும் வாசலை அடைக்கிற ஒரு கூட்டம் நிறைய இருக்கு. ஈசாக்கு கூட யாக்கோபை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. ஆனாலும் ஈசாக்கு யாக்கோபை வீட்டை விட்டு அனுப்பினாலும் கர்த்தர் தன்னுடைய வீட்டுல யாக்கோபை சேர்த்து கொண்டாடல. இன்னைக்கு நான் இதெல்லாம் நம்புறேன் சிஸ்டர். இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த வீடும் இல்லாம இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நம்பி வந்த சில மனுஷங்க கூட உங்களை வேண்டாம் விட்டுட்டு போனாங்கன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை யார் விட்டாலும், உங்களை யார் துரத்தி விட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எங்கே இடமே இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்காக என் வீட்டுல ஒரு இடம் இருக்கு, நீ என் சமூகத்துக்குள்ள வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்களோ அப்படியே கைகளை உயர்த்திவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இங்க இருக்கிற யாரோ ஒரு சில பேரோட கூட கர்த்தர் பேசுறது என்னால உணர முடியுது. உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள்ல பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கீங்க சிஸ்டர், உடைஞ்சு போயிருக்கீங்க. உங்க பேரண்ட் கேட்கிறாங்க, உங்களுடைய சொந்த பந்தங்கள் கேட்குது, கர்த்தர் கர்த்தர்னு நம்பி போனீங்க, உனக்கு என்ன நடந்துருச்சுன்னு கேட்கிற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை விட்டுறாதப்பா, உன் நம்பிக்கை விட்டுறாத, உனக்காக இந்த வீடு இருக்கு, அப்பா வீட்டுக்குள்ள வா, தைரியமா வா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போனையோ அதே இடத்துல திரும்பவும் தேவனை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இதை எத்தனை பேர்
நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டி ஆண்டவரையே வணங்கி வணங்குவாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமென். இந்த யாக்கோப ஈசாக்கு பாருங்க, அந்த 16ஆம் அதிகாரத்துல, சரி 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதிகளை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க. நான் நேரம் இல்லை, அதெல்லாம் நானே சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல யாக்கோபை ஈசாக்கு கூப்பிட்டு ஆசீர்வதித்து, நீ போய் உன்னுடைய மாமா வீட்டுல போய், உன்னுடைய தாயாருடைய சகோதரனாகிய லாபான் வீட்டுல போய் பெண் கொண்டு திரும்பி வான்னு எங்கேயுமே சொல்லல. நீங்க பைபிள் நீங்க வாசிச்சு பாருங்க, ஈசாக்கு திரும்பவும் என்கிட்ட வந்துரு அப்படின்னு யாக்கோபை எங்கேயுமே சொல்ல கிடையாது. அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? ஈசாக்கு யாக்கோபை பார்த்து என்ன சொல்றாருன்னா, திரும்ப வந்துடாத, நீ திரும்ப வந்துடாத. ஆமென் சொல்லுங்க. ஆனா அதே 28ஆம் அதிகாரத்துல நீங்க ஆண்டவர் சொல்றதை பார்ப்பீங்க அப்படின்னா, நீ உன்னை திரும்பவும் இந்த இடத்துக்கு வர பண்ணுவேன். அப்பா கூட நீ திரும்ப வர்றத விரும்பல யாக்கோபே, நீ விரும்புற, நீ நம்பிக்கிற அப்பா கூட நீ திரும்ப வர்றத விரும்பல, நீ போயிருந்தா விரும்புறாரு. ஆனா உன்னை என்னை உண்டாக்குற கர்த்தர் மட்டும்தான் சொல்றாரு, நீ திரும்ப வரணும்பா, இந்த இடத்துக்கு நீ திரும்ப வரணும், இந்த காரியத்துல நீ திரும்பவும் எழுந்திருக்கணும், இந்த விஷயத்துல நீ திரும்பவும் நிக்கணும், இந்த விஷயத்துல நீ திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படணும். இது கர்த்தர் விரும்புறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, யாக்கோபு பெத்தேலை விட்டு போனதுக்கு அப்புறம் வெறும் கையோட திரும்பி வந்தான் கிடையாது, வெட்டத்திலையா ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இரு பரிவாரத்தோட யாக்கோபை கர்த்தர் சொன்ன மாதிரி திரும்பி வர பண்ணார்ல. இது எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தேவ சமூகத்துல என்ன உட்கார வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் நிச்சயமா என்னை நினைத்தருளி என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால யோவான் புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லி தருது பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிக்கல. யோவான் 6ஆம் அதிகாரம், அதுல 37வது வசனம் எடுத்து வாசிங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் பாருங்க, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை. என்னிடத்தில் வருகிறவர்கள்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய சமூகத்திற்கு வருகிறவர்களை, அவருடைய ஆலயத்தில் வந்து அவர்களை ஆராதிக்கிறவர்களை, அவருடைய சபையில வந்து அவரை நம்பி அவரை விசுவாசிக்கிறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் புறம்பே தள்ளுவது இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாருங்க. நாம் யாராக இருந்தாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம அளவில்லாமல் இருக்கலாம், அல்லது அழகா இருந்தாலும் சரி, அளவில்லாமல் இருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம பிரயோஜனமா இருந்தாலும் சரி, பிரயோஜனமா இல்லைனாலும் சரி, ஒருவேளை நம்ம குட்டையா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம அதிகமா சம்பாதிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம அதிகமா சம்பாதிக்காதவர்களா இருந்தாலும் சரி, நம்ம கீழ் ஜாதியா இருந்தாலும் சரி, மேல் ஜாதியா இருந்தாலும் சரி, நம்ம தீட்டுப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, நாம் தீட்டுப்படாதவர்களா இருந்தாலும் சரி, நாம் யாரா இருந்தாலும் ஒரே ஒரு வாசல் மட்டும் நமக்காக அடைக்கப்படுறதே இல்லை. அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய சமூகம். இங்க வருகிற ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவருடைய சபையை நீங்க அவருடைய அப்பாவுடைய வீடை பார்த்து பழகிட்டீங்கன்னா சார், நீங்க அதுக்கப்புறம் யார் உங்களை சர்ச்சுக்கு போகாதுன்னு சொன்னா கூட உங்களால சபைக்கு வராம இருக்கவே முடியாது. இது எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் பிரச்சனையை கொடுத்துதான் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. சில பேருடைய தவறான ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம். ரெபேக்காள் வந்து என்னதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தாலும் தப்பு பண்ணா யாக்கோபு தப்பு தான். அன்னைக்கு சொல்லுங்க பாருங்க. அதே ரெபேக்காள் யாக்கோபு துரத்தப்படுகிற பொழுது, இல்லை யாக்கோபு எங்கேயும் போகாது, என் கூட இருந்து சொல்ல முடியல. அப்படி என்ன தெரியுமா? சில பேர் வந்து உங்ககிட்ட நல்ல ஆலோசனை கொடுக்கிற மாதிரி உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற பிரச்சனை காரணம் கர்த்தர் கிடையாது. சில பேருடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்ததுனாலேயே இன்னைக்கு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்க.
துரத்தப்பட்டுட்டீங்க. இப்போ பாருங்க, ஏசாவுக்கு இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏசா நல்லா இருக்கலாம், உங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனா நீங்க தப்பான ஒரு ஆலோசனை கேட்டதுனால இன்னைக்கு துரத்தப்பட்டு வெறும் கையோடு நடந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ துரத்தப்பட்டாலும் பரவாயில்ல யாக்கோபே, இப்போ நீ என்ன தேடுவனா, இப்போ நீ என்ன பாப்பனா, உன்னை நான் ஆசீர்வதிக்க நான் சித்தமா இருக்கிறேன், நான் பிரியமா இருக்கிறேன் யாக்கோபே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சொல்லி தர்றாரு பாருங்க, நாம அவர் சமூகத்தில் எப்பொழுது எப்படி இருக்கணும்னா, அவரை நேசிக்கிறவர்களாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாக நாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு விபச்சார ஸ்திரியை எல்லாரும் கையும் களவுமா பிடிச்சிட்டு வராங்க. வேதத்தை நீங்க எடுத்து வாசிக்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விபச்சார ஸ்திரி யார் கையும் களவுமா பிடிச்சிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற பரிசேயரும் வேத பாரகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணை கையும் களவுமா பிடிச்சிட்டு ஒரு பெரிய கூட்டத்தோட வராங்க. அப்ப அந்த வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்களேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல இருந்து அப்படியே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நீங்க இந்த வசனத்துல 3ஆவது வசனத்திலையும் அவன் நடுவுல நிற்கிறான். அதே போல பாருங்க 9ஆவது வசனத்திலையும் அவன் நடுவுல நிற்கிறான். ஆனா 3ஆவது வசனத்திற்கும் 9ஆவது வசனத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? 3ஆவது வசனத்துல எல்லாரும் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிற பொழுது அவன் நடுவுல நிற்கிறான். ஆனா 9ஆவது வசனத்துல குற்றம் சாட்ட ஒருவருமே இல்லாம நடுவுல நிற்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். ஒரு விபச்சார ஸ்திரிய கையும் மையமா பிடிச்சிட்டாங்க. அவன் பண்ண பெரிய தப்பு தான். ஆனா பாருங்க, நீ விபச்சாரம் பண்ணிட்ட, நீ வேண்டாம் கர்த்தர் ஒதுக்கிட்டாரா? கிடையாது. அவளை நடுவுல நிறுத்தி வச்சு எல்லாத்தையும் எப்பவுமே அவனை புரிஞ்சுக்க, கல்லால் அடிக்கிறத விட சொல்லால் அடிக்கிறது தான் வழி அதிகம். கல்லால் அடிச்சா கூட அது இல்லாம போயிடும். நீங்க நம்ம சின்ன வயசுல கல் அடிக்கிறது கூட வாங்கியிருப்போம், அதெல்லாம் நமக்கு ஞாபகம் கூட இல்லை பாருங்க. ஆனா ஒரு சொல்லால் அடிச்சா சாவர வரைக்கும் அந்த சொல் நம்ம இருதயத்தில் நின்றும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நான் பேசுறது ஒரு புரியுதா? ஒரு பெண்கள் பொதுவா வந்து இந்த கற்பங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கிறவங்க. அந்த கற்பை பத்தி பேசினாலும் எந்த பெண்களாலும் அதை தாங்க முடியாது. ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களமா பிடிச்சு எல்லா ஆண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஆண் சொல்றான், இவ விபச்சாரம் பண்ணிட்டா, இவளை கல்லெறியணும்னு சொல்றப்ப அந்த பெண்ணுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கூனி குறுகி உடஞ்சு தலை உணிஞ்சு இயேசுவை முன்னாடி நின்றுப்பாள். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எப்பவுமே அவன் புரிஞ்சுக்கிறது சார், ஒருத்தவங்களை பத்தி குற்றம் சாட்டுறாங்கன்னா என்னன்னு தெரியுமா? இவங்க நல்லவங்களாகிறாங்க, அந்த இடத்துல அவங்க கெட்டவங்களாக. ஒருத்தவங்களை நான் கெட்டவங்களாக்குறது எதுக்காக தெரியுமா? நாம நல்லவங்களாக்குறதுக்காக. அதான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, 2ஆம் அதிகாரம், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த ஜனம் என்ன பண்றாங்கன்னா, 7ஆவது வசனம் சொல்லுது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் ஓயாம குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் எழுந்து நின்று ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, என்னன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்
கல்லறையிட்டார். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் குற்றம் சுமத்துகிற அத்தனை பேரும் முகம் தாழ்த்தி கல்ல கீழே போட்டு அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தர் திரும்பவும் அந்த பெண்ணை பார்க்கிறாரு. அப்போ அவன் நடுவுல தான் இருக்கிறான். இப்ப யார் நடுவுல இருக்கிறாருன்னா கர்த்தர் நடுவுல இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் யார் நடுவுல இருக்கிறேன்? நான் தேவ சமூகத்தில் நிற்பேனா? என்ன குற்றப்படுத்துகிற நாவுகள் அவர் குற்றப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க தேவ சமூகத்தில் இல்லாம உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவீங்க. ஆனா தேவ சமூகத்தில் இருப்பீங்க, உங்களுக்காக அப்பா பேசுவார். நீங்க என்ன காரியத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். உங்களை திரும்ப உங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்குவார். திரும்ப உங்க பாவத்தை மன்னிப்பார். திரும்ப உங்களுடைய மகனாக மகளாக ஏற்றுக்குவார். திரும்ப உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். இது அவருடைய வீட்டுக்குள்ள வராதவங்க மத்தவங்க தான் கிடைக்கும். அதனாலதான் பைபிள்ல சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்மளை கர்த்தர் எப்பொழுது குற்றவாளியை பார்க்கவே மாட்டார். வேற எங்க நீங்க போங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கணக்குல எடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நீ எதுல குற்றம் பண்ணிருக்க, எதுல குற்றம் பண்ணிருக்க, எல்லாத்தையும் சொல்லி காட்டிடுவாங்க. எல்லாத்தையும் சொல்லி காட்டிடுவாங்க. நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நீ அன்னைக்கு உனக்கு நான் அன்னைக்கு செஞ்சேன்ல, உனக்கு நான் அன்னைக்கு பண்ணல அப்படின்னு குற்றம் செஞ்சிருவாங்க எல்லாரும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் நம்ம ஒரு நாளும் குற்றம் சுமத்தாத தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஆவியானவர் சொல்லி தராரு, நீங்க உலகத்துல எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறீங்க சிஸ்டர். இல்ல 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 பிரதர், தேவ சமூகத்துல உட்காருங்க. இந்த தேவ சமூகத்துல அப்பா வீடா பாருங்க, சர்ச்சா பார்க்காதீங்க. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு 2 மணி நேரம் ஆராதனை பண்ணிட்டு கையை உயர்த்தி ஆராதிச்சுட்டு திரும்ப நம்ம போயிட்டோம்னா அடுத்த வாரம் வந்தா போதும் நினைக்காதீங்க. இது சபை மாத்திரம் அல்ல, இது அப்பாவுடைய வீடு. அல்லேலூயா. என் அப்பா வீட்டுக்கு நான் எப்போ வரணும்? மனசு கஷ்டமா இருக்குதா? வாங்க அப்பா வீட்டுக்கு வாங்க. வேதனையோடு இருக்கிறீங்களா? அப்பா வீட்டுக்கு வாங்க. அப்பா சமூகத்தில் அழுங்க, வேதனைப்படுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க அழுதுக்கு போகிறதுக்குள்ள அங்க கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்பா வீட்டுல அழுதுக்கு போகிறதுக்குள்ள அதான் 100க்கு அதிபதி சொல்றான் பாருங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற வேலைக்கார சஸ்தமாவா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எத்தனை பேர் சொல்றீங்க, என் அப்பா வீட்டுல நான் அழுதுக்கு போனா அங்க என் அப்பா எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பா. ஹalleluya. எங்க போய் அழுதாலும் என் பிரச்சனைக்கு முடிவு வராது. ஆனா என் அப்பா வீட்டுக்குள்ள நான் வந்து உட்கார்ந்து அழுவானா, என்னை குற்றம் சாட்டுகிற அத்தனை நாவுகளையும் அவர் குற்றப்படுத்துவார். என்னை அவங்க கையிலிருந்து அவர் காப்பாற்றுவார். அவங்க கல்லடியிலிருந்து என்னை காப்பாற்றுவார். அவர் சொல்லடியிலிருந்து என்னை காப்பாற்றுவார். எனக்கு திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். நான் விழுந்து போன அந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் உங்களை நம்புற ஆண்டவர்? ஹalleluya. அதனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, அவர் சமூகத்தில் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறவர்களா இருக்க. ஆமென் சொல்லுங்க. முதலாவது காரியத்தை பார்க்கணும், அவர் சமூகத்தில் தான் நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மேன்மைங்கிற ஒண்ணு வரவே வராது. அவர் சமூகத்துல மட்டும்தான் உங்களுக்கு மேன்மை இருக்கு, உயர்வு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அண்ணால் பாருங்க, அண்ணா தேவ சமூகத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கான மேன்மை கிடைத்தது. யாக்கோபுங்கிற ஆற்றங்கரையில வந்து தேவ சமூகத்தில் நின்றதுனாலதான் அவனுக்கான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு, அவனுக்கான மேன்மை கிடைச்சிச்சு. அப்படின்னு என்ன இருந்ததுன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கீங்க, நம்ம வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நம்ம வந்தாதான் நமக்கான மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் நீங்க எடுத்து வாசி பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல இருந்து 6ஆவது வசனம் வரை யாராவது அவருக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை
மறுபடிவாக்கி வந்தால் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன பண்றாருன்னா அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சது. நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். கர்த்தர் என்ன பண்ணாரு? அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சதே கர்த்தர் தான். அடைச்சது கர்த்தர் தான். அன்னால நினைச்சதும் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் ஏன் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சாருன்னு தெரியல, அது தெரியல பைபிள்ல. ஆனா கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணா அன்னால நினைச்சாருன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க பைபிள்ல 15வது வசனம் 19வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அண்ணா பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிரேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 19வது வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஏன் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னா ஒண்ணும் புரிஞ்சுங்க. அண்ணா தேவ சமூகத்தில் அழுதால் அதனால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்ப்பத்தை அடைச்சது கர்த்தர் தான். ஏன் கர்ப்பத்தை அடைச்சாருன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். அண்ணாள் ஜெபம் பண்ணா, தேவ சமூகத்துல கண்ணீரோட வந்து இருதயத்தை ஊற்றுனா கர்த்தர் அவரை நினைப்பார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை ஏன் அனுமதிச்சாருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நீங்க தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை நினைப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. எந்த அண்ணால் ஒரு மேன்மை இல்லாம குழந்தை இல்லாம சோர்ந்து போய் இருந்தாலும் அதே பகுதியில கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அண்ணாருடைய தலையை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவளை பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரேன் பிரதர்ஸ், நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில தேவ சமூகத்துல நம்ம அழுவோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல நம்ம மன்றாடுவோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை இறங்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க உலகத்துல எந்த இடத்துல போய் அழுதாலும் உங்களுக்கான காரியங்கள் நடக்காது. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காலையே விழுந்து கெஞ்சினாலும் அங்க எதுவும் நடக்காது. நீங்க போய் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு என்னதான் பணத்தை செலவு பண்ணாலும் அங்க ஒரு அற்புதமும் நடக்காது. ஒருவேளை நீங்க டாக்டர் கிட்ட போய் எவ்வளவு பணங்களை கொடுத்து எத்தனை ஹாஸ்பிட்டல்ல சுத்தினாலும் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்காது. ஒரு சில மேனேஜர் கிட்ட ஒரு சில கம்பெனியில போய் நீங்க என்னதான் அழுது புலம்பினாலும் உங்களுக்கான அற்புதம் அந்த இடத்துல நடக்காது. உங்களுக்கான அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்க ஒரே இடத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். அந்த இடத்துல வந்து இருதயத்தில் இருந்து எல்லாவற்றையும் ஊற்றி ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் நம்புறேன் சிஸ்டர் பிரதர், கண்டிப்பா இங்க நீங்க அழுது போகிறதுக்குள்ள அங்க கர்த்தர் கிரியை செய்து நீங்க எதிர்பார்த்ததை விடவும் கர்த்தர் உங்களுக்கான அநேக காரியங்களை தந்து அதே பகுதியில கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹalleluya ஹalleluya. என்னுடைய உயர்வு தேவ சமூகத்துல தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. சின்ன வயசுல ஒரு பிரதர் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஊருக்குள்ள அவர் அந்த அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஆள். இது நடந்த ரொம்ப பாருங்க. அப்ப நான் என்ன யோசிச்சேன், விளையாட்டுத்தனமா அது சின்ன வயசுல. அப்ப நான் யோசிச்சேன் என்ன அப்படின்னா இந்த பிரதர் வந்து இந்த அண்ணன் வந்து என் கூட பேசினாங்கன்னா மற்ற பசங்கள்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க, பெரியவங்களா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச நாட்கள் இருந்துச்சு. அப்படியே நாட்கள் ஓடிடுச்சு. அப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு பேக்கரியில பாருங்க. அப்போ அவரை பார்த்த உடனே நான் போய் பேசுறதுக்காக கிட்ட போறேன். அவர் என்ன பண்றாருன்னு என்னை பார்த்த உடனே உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்து எழுந்துச்சுன்னு
பயபக்தியோட மன்னர்களே தம்பி அப்படிங்கிறாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் நம்ம எந்த அளவு உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா. நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசினா பரவாயில்லையே நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவர் எழுந்திருச்சு நல்லா இருக்கிய தம்பி, இங்கேக்கு இந்த பக்கம் அப்படி அவ்வளவு மரியாதையா பேசி அனுப்புறப்பதான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன், தேவ சமூகத்துல ஆண்டவர் எவ்வளவு உயர்த்துறாரு. எவ்வளவு இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க என்ன என்ன நடக்குது, ஒண்ணுமே நீ என்ன மாறாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றீங்க பாருங்க, இப்படி ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற பொழுது வெளியில இருக்கிற மனுஷன் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டானே, இவன் கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து மரியாதை செலுத்துகிற ஒரு காலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை உண்மையா சொல்றேன். நமக்கு நேரம் இல்லை, அதனால இப்ப நம்ம ஜெபிக்கலாம். ஆனா நான் ஒரு விஷயத்தை உண்மையா சொல்றேன், இது ஒரு சபையா மட்டும் பார்க்காதீங்க சிஸ்டர், இது ஆண்டோடைய சமூகமா பாருங்க. இது என் அப்பா வீடுன்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு வர்றதுக்கு கட்டாயப்படுத்தி உங்களை கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு வர்றதுனால ஒரு இன்னொருத்தருக்கு ஆசீர்வதிக்க போறது கிடையாது. நீங்க ஆலயத்துக்கு வர்றதுனால பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்பட போறது கிடையாது. நீங்க ஆலயத்துக்கு வர்றதுனால நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி வா சர்ச்சுக்கு வா, இல்ல இல்ல இல்ல. உண்மையா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வந்துடும். நான் சொல்றது ஒரு 2 மாசம் நீங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதை என் அப்பா வீடுன்னு நினைச்சுக்கோங்க. எப்பவும் நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நான் எப்பவும் பேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கூட நின்று பாருங்க பிரதர். என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், நான் எந்த இடத்துல கீழே இருந்தனோ அதே இடத்துல கர்த்தர் மேல கொண்டு போய் வைத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு நம்புறேன், உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இன்னமும் நம்மளை உயர்த்துவார். தேவ சமூகத்துல மட்டும்தான் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. வேற உலகத்துல நீங்க எங்க போய் ஆசீர்வாதம் தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்கவே